Good morning, students. Now we are going to 5th standard English term 2. Unit 1 Hospitality. Children love to be relative and guest. Now we are going to see the poem Mother Nature. Before going to poem, we see some glossary words. First one, hospitality. Taking good care of the guest and visitors. விருந்தோம்பல். Second one, strangers. Unknown people. அறிமுகம் இல்லாதவர். Third one, refreshing. Renewing. புத்துணர்ச்சி. Next one, virtue. High moral behavior. நற்குணங்கள். Next one, culture. The habit and customs of a particular society. Kalacharam. Last one, fortune, luck, adhistam. Now we are going to poem Mother Nature. Take the book page number 82. Memory poem Mother Nature. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. There are no strangers under the tree. Enjoy the shadow and fruits for free. There is a home for bird and a refreshing place for the herd. This virtue is our culture. Follow it in our future. Always welcome with a smiling face. Wins the heart in life's race. Fortune knocks with its best those who cares for their guest. Now we see meaning for poem each line. First line, look at the hospitality of Mother Nature. Look அப்படின்னா கவனிக்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா விருந்தோம்பல், மதர் நேச்சர் அப்படின்னா நம்மளோட தாய்நாடு, நம்மளோட நேச்சர் அப்படின்னா இயற்கை, மதர் நேச்சர் அப்படின்னா நம்ம பூமி தாயோட இயற்கை எப்படி இருக்குது அப்படின்னா அதை நம்ம கவனித்து பார்த்தா தான் நல்லா தெரியும். எப்படி தெரியும்? விருந்தோம்பல் அது இயற்கை கூட பண்ணுது. நம்ம தாய்நாடானது எப்படி வந்தவங்க எல்லாத்தையும் வாழ வைக்குதோ, வரவங்கள விருந்தோம்பல் அப்படின்னா என்ன? எல்லோரும் வந்தோன்னே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? உபசரிப்போம் இல்லையா? அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா விருந்தோம்பல். வரவங்கள வாங்கன்னு இன்முகத்தோடு உள்ளே அழைச்சி உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அவங்களோட பசியை நம்ம என்ன பண்ணுவோம்? போக்குவோம். அதை தான் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவோம். இது நம்ம தாய்நாட்டுக்கே உரிய ஒரு கலாச்சாரம். அதை பற்றி தான் நம்ம இந்த போயம் ஃபுல்லுமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்மளோட பாரம்பரியம் நம்ம நேச்சர்லேயே கலந்துருக்கு அப்படிங்கிறத தான் இந்த போயமில் ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். நம்ம பூமி தாயில் இருக்க இயற்கை கூட எவ்வளோ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த மரம் செடி கொடி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது கூட எப்படி ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி, அதையும் கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் எவ்ரி திங் டு ஆல் கிரியேச்சர்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மரம் எடுத்துக்குங்க, அது பார்த்தோன்னா இட் கிவ்ஸ், அது எல்லாத்தையுமே கொடுக்குது. அது மரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லேருந்து இன்செக்ட்ஸ்லேருந்து எல்லா உயிரினங்களும், கிரியேச்சர்ஸ் அப்படின்னா என்னது? உயிரினங்களையும் என்ன பண்ணுது? வாழ வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் எவ்ரி திங் டு ஆல் கிரியேச்சர்ஸ். தேர்ட் லைன், தேர் ஆர் நோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்டர் த ட்ரீ. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் யார்? அறிமுகம் இல்லாதவங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் அன்னோன் பீப்புள். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீன் அன்னோன் பீப்புள் அப்படின்னா தமிழ் மீனிங் அறிமுகம் இல்லாதவர்கள். அந்த அறிமுகம் இல்லாதவர்கள் கூட அந்த மரத்துக்கு அடியில், அண்டர் அப்படின்னா அடியில், மரத்தடியில் நிற்கலாம்.
இவங்க தான் நிற்கணும், அவங்க தான் நிற்கணும், இந்த மரத்துக்கு சொந்தக்காரவங்க தான் வந்து நிற்கணும்லாம் கிடையாது. யார் வந்து மரத்துக்கடியில் நின்றாலும் அந்த மரமானது என்ன பண்ணும், அவங்களுக்கும் நிழலை கொடுக்கும். அதுதான் தேர்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் நோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்டர் த ட்ரீ. நெக்ஸ்ட் லைன், என்ஜாய் த ஷேடோ அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃப்ரீ. அப்படி வந்து நிற்கிறவங்களுக்கும் சரி, மற்ற நேரத்துலையும் என்ஜாய் மகிழ்ச்சியாக தன்னோட எதை கொடுக்குது, நிழலையும் ஃப்ரூட்ஸையும் ஃப்ரீயாக கொடுக்குது. இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், காசு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அது என்ன பண்ணுது, அவங்க வந்து மரத்துக்கடியில் நிற்கிறவங்களுக்கு தன்கிட்ட இருக்கிற ஷேடோ அப்படின்னா நிழல், ஷேடோனா நிழல், ஃப்ரூட்ஸ் அப்படின்னா கனிகள், தாங்கிட்ட இருக்கிற நிழலையும் கனிகளையும் அந்த மரமானது என்ன பண்ணுது, ஃப்ரீயாக கொடுக்குது. நெக்ஸ்ட் லைன், தேர் இஸ் எ ஹோம் ஃபார் பேர்ட். இது அறிமுகம் இல்லாதவங்களுக்கு மட்டும், மனிதர்களுக்கு மட்டும் வந்து அந்த இயற்கை வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியாக இல்லை, அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் பறவைகளுக்கும் அது ஒரு பெரிய தங்குறதுக்கு இடத்தையும் கொடுக்குது. தேர் இஸ் எ ஹோம் ஃபார் த பேர்டு. மரத்தில் தான் எல்லா பேர்ட்ஸும் என்ன பண்ணுது, தன்னோட வீடான கூட அங்கே கட்டுது. நெஸ்ட்டுனா என்னது, ஹோம். ஹோம் வந்து கூடு இல்லையா. குருவியோட வீடு எது, காகம் குருவி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனோட வீடு எது அப்படின்னா நெஸ்ட்டு. அதை எங்கே கட்டுது, மரத்தில் தான் கட்டுது. தேர் இஸ் எ ஹோம் ஃபார் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வீட்டை கொடுக்குறது எது அப்படின்னா அந்த மரம் தான் இருப்பிடமாக இருக்குது. நெக்ஸ்ட் லைன், அண்ட் ரீஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹர்ட். ஹர்ட் அப்படின்னா மந்தை, அது ஆட்டு மந்தை, மாடு, அப்படி மந்தையாக கூட்டம் கூட்டமாக இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம ஹர்ட் அப்படின்னு சொல்கிறோம். மந்தையாக இருக்கிறது, கூட்டம் கூட்டமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் ஹர்ட் அப்படின்னு சொல்கிறது. ரிஃப்ரெஷிங் அதாவது ஆடு மாடெல்லாம் போய் காட்டில் மேய்ஞ்சிட்டு திரும்பி வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தோன்னே அது என்ன பண்ணும், கொஞ்சம் நிழல் தேடி வந்து ஒரு இடத்துல அமைதியாக கொஞ்சம் நேரம் நிற்கும், இளப்பாரிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அது என்ன போகும், மேயறதுக்காக போகும். மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வந்து ஓய்வெடுக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷு அதுக்குன்னோட இதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம ரீஃப்ரெஷ், அது வந்து புத்துணர்ச்சி பண்ணிக்கிறது. ரீஃப்ரெஷிங்னது ரினியூவிங், புத்துணர்ச்சி பண்ணிக்கிறது. அண்டு ரீஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹர்டு. அந்த ஆட்டு மந்தை மாட்டு மந்தையெல்லாம் அந்த இடத்துல வந்து நிழலோட்டமாக வந்து அமைதியாக கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேய்ச்சலுக்கு போகிறது தான் அந்த லைனில் சொல்கிறாங்க. அந்த மரமானது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, பறவைகளுக்கு மட்டும் இல்லை, ஆடு மாடு எல்லாத்துக்குமே ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அண்ட் ரீஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹர்டு. நெக்ஸ்ட், திஸ் வெர்ச்சு இஸ் ஆர் கல்ச்சர். இந்த இடத்துல வெர்ச்சு அப்படிங்கிறத நம்ம எதை சொல்கிறோன்னா கலாச்சாரம். நம்மளோட கலாச்சாரம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவங்களை எல்லாத்தையுமே நம்ம வரவேற்கிறது, நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம வேர்ச்சு அப்படின்னு சொல்கிறோம். திஸ் வேர்ச்சு ஈஸ் ஆர் கல்ச்சர். நம்மளோட கல்ச்சரே என்ன, விருந்தோம்பல் தான். அந்த விருந்தோம்பல் வந்து மனிதர்கள் மட்டும் பண்ண கிடையாது, இயற்கையும் பண்ணுது. நம்மளோட கல்ச்சரே என்ன அப்படிங்கிறதுனா விருந்தோம்பல் தான். வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி இன்முகத்தோடு வரவேற்கிறது தான் நம்மளோட கலாச்சாரம். கல்ச்சர்னா கலாச்சாரம். ஃபாலோ இட் இன் அவர் ஃப்யூச்சர். ஃபாலோ இட் இன் யுவர் ஃப்யூச்சர். ஃப்யூச்சர்னால் எதிர்காலம். இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, நம்ம பின்தொடர்ந்து வந்தோம்னா, இந்த கல்ச்சர் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபாலோ இட் இன் யுவர் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட், ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும், ரொம்ப சிரித்த முகத்தோடு இருக்கணும். ஆல்வேஸ்னா எப்போவுமே, வெல்கம் வரவேற்கணும், வித் ஸ்மைலிங் ஃபேஸ் சிரித்த முகத்தோட வந்தவங்களை என்ன பண்ணணும், வாங்க வாங்கன்னு சொல்லி நம்ம எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸ் சிரித்த முகத்தோட அவங்கள இன்முகத்தோட என்ன பண்ணணும், வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கள இன்முகத்தோட வரவேற்கணும். வெல்கம்னா வரவேற்கிறது, ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னா இன்முகம் சிரித்த முகம், ஆல்வேஸ் எப்பொழுதுமே நம்ம வந்தவங்கள
சந்தோஷமாக வரவேற்கணும். wins the heart in life's race. லைஃப்ஸ் ரேஸ் அப்படின்னா வாழ்க்கை பயணம். ஹார்ட் அப்படின்னா அவங்க இதயம். வின்ஸ் அப்படின்னா வெற்றி இல்லையா? எப்போவுமே நம்ம இன்முகத்தோட வரவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லி சிரித்து வரவேற்று சந்தோஷமாக இருந்தோன்னா நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் நம்ம என்ன பண்ணணும், எல்லாரோட மனதிலையும் வெற்றி கொண்டு குடியேற முடியும். வரவங்க எல்லாருமே நம்ம சந்தோஷமாக பேசி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அவங்க உடனே பரவாயில்லையே இவங்க இவ்வளோ பாசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே ரொம்ப பாசமாகி அவங்க மனசுக்குள்ளே நம்ம குடியேறிடுவோம் இல்லையா? அதை தான் வின்ஸ் த ஹார்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, ஃபார்ச்சூன்ஸ் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் தோஸ் ஹூ கேர்ஸ் ஃபார் தர் கெஸ்ட். இப்போ நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, தோஸ் அப்படின்னா யார் வந்தாலும் சரி, அவங்கள எப்படி நம்ம வரவேற்கணும், நம்மளோட கெஸ்ட்டாக நினச்சி அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கணும். அப்போ நம்ம அப்படிலாம் வரவேற்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட், நம்மளோட அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நம்மளோட கதவை தட்டும். வெர்ச்சு அப்படின்னா என்னது, ஹை மாரல் பிஹேவியர், அந்த நற்குணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஃபார்ச்சூன் அப்படின்னா அதிர்ஷ்டம், லக்கு. அந்த லக்கு அதிர்ஷ்டமானது நம்ம வீட்டு கதவை தட்டும் எப்போ நம்ம சிரித்த முகத்தோட சந்தோஷமாக இருந்து வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி வரவேற்று அவங்களுக்கு தேவையான உபசரணங்களை நம்ம செய்யும் பொழுது ஃபார்ச்சூன் லக் அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டமானது நம்மளோட கதவை தட்டும். எப்படி இருக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு அதிர்ஷ்டம் வரும், காசு வரும், பணம் வரும் அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு உதவிக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியானது கிடைக்கும். எதை மாதிரி ஒரு இயற்கை, இப்போ இந்த மரம் வந்து எதையாவது எதிர்பார்க்குதா, கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த இயற்கையானது நம்மளை நம்பி வர பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் எப்படி வந்து அந்த இயற்கை வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுதோ அதே மாதிரி மனிதர்களான நாம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இயற்கை மாதிரி நம்ம செயல்பட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த போயமில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 6 லைன்ஸ் மெமரி லைன்ஸ். மதர் நேச்சர்ன்ற போயமில் இந்த முதல் 6 வரிகள் தான் உங்களுக்கு மெமரி லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஐ ரீட் ஒன்ஸ் அகைன், லிசன் கேர்ஃபுல்லி. Look at the hospitality of Mother Nature. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creatures. It gives everything to all creatures. There are no strangers under the tree. There are no strangers under the tree. Enjoy the shadow and fruits for free. Enjoy the shadow and fruits for free. There is a home for bird. There is a home for bird and a refreshing place for the herd. And a refreshing place for the herd. இந்த 6 லைன்ஸ் தான் மெமரி லைன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, இந்த போயமில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா லைன்ஸ்லையுமே ஈச் லைன்ஸ்லையுமே லாஸ்ட் வேர்ட் பார்த்திங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸாகவே வரும். நேச்சர், கிரியேச்சர், ட்ரீ, ஃப்ரீ, கல்ச்சர், ஃப்யூச்சர், ஃபேஸ், ரேஸ், பெஸ்ட், கெஸ்ட், பேர்ட், ஹர்ட். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டூ லைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைமிங் வேர்டாக வரும். நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், புக் பேஜ் நம்பர் 83, புக் பேக் எக்ஸசைசஸ். டேக் அ பென்சில், நோட் டவுன். ஃபர்ஸ்ட் A, ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சர். நேச்சரோட ரைமிங் வேர்டு என்ன? creature. Second one tree. Treeயோட ரைமிங் வேர்ட் free. Third one bird. Birdோட ரைமிங் வேர்ட் herd.
Fourth one, face. Face ஓட rhyming word, race. Fifth one, culture. Culture ஓட rhyming word, future. Next, B. Fill in the blanks. First one, Mother Nature gives everything for all dash. Mother Nature gives everything for all dash. இதுக்கு இது பண்ணுது கிரியேச்சர்ஸ். எல்லாத்துக்குமே எல்லா உயிரினங்களுக்குமே அது என்ன பண்ணுதுன்னா எல்லா வளங்களையுமே கொடுக்குது இல்லையா? அப்போ கிரியேச்சர்ஸ் எல்லா உயிரினங்களும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கிரியேச்சர்ஸ் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேஷில் கிரியேச்சர்ஸ்னு ரைட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், fruits and shadow are free under the dash. Fruits and shadow are free under the dash. எதனோட அடியில் நமக்கு வந்து ஷேடோ ஃப்ரூட்ஸ்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தா எதில் கிடைக்குது? ட்ரீயில் கிடைக்குது. அப்போது அங்கே என்ன ரைட் பண்ணணும்? ட்ரீ அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேர்ட் ஒன், டேஸ் இஸ் அவர் கல்ச்சர். நம்மளோட கல்ச்சர் எது? ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். ஹாஸ்பிட்டாலிட்டினா விருந்தோம்பல், வந்தவங்கள வாங்கன்னு வரவேற்று நம்ம செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் தான் இல்லையா? அப்போ நம்மளோட கல்ச்சரே விருந்தோம்பல் தான். அப்போ அந்த டேஷில் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபோர்த் ஒன், ஃபர்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் ஹூ டேஷ் ஃபார் தேர் கெஸ்ட். நம்மளோட கெஸ்ட்டை நம்ம எப்படி இருந்தால் நம்மளோட அதிர்ஷ்டம் நமக்கு கதவை தட்டும் அப்படின்னு பார்த்தா அவங்கள கேர் பண்ணிக்கணும். வந்தவங்கள சந்தோஷமாக மகிழ்விச்சு கவனிச்சிக்கணும். கேர் அப்படின்னா கவனிச்சிக்கிறது. அப்போது கேர் பண்ணணும். சிஆர்இ கேர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், வெல்கம் கெஸ்ட் டு வின் எவ்ரி ஒன்ஸ் டேஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். அப்படிலாம் நம்ம வெல்கம் பண்ணோம்னா யாரோட மனசில், வாழ்க்கைங்கிற பயணத்தில் யாரோட மனசில் வந்து இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஹர்ட், எல்லாரோட மனசுலையுமே நம்ம இடம் பிடிக்க முடியும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஹார்ட் அப்படின்னு ரைட் பண்ணணும். ஹெச்இஏஆர்டி, ஹார்ட் அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு இந்த போயமோட மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை பற்றியும் விருந்தோம்பல் பற்றியும் தான் இந்த போயமில் நம்ம பார்த்தோம். வரவங்கள இன்முகத்தோடு வரவேற்கணும், அவங்கக்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரதிபலன் பார்க்காம அவங்களோட தேவைகளை நம்ம நிறைவேற்றக்கூடிய நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றி எதிர்காலத்தை அதை ஃபாலோ பண்ணணும். இந்த கல்ச்சரோடு அது முடிஞ்சு போயிடாமல் நம்மளோட எதிர்கால சந்ததிகளுக்கும் அதை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போயமோட மாரல். த போயம் த மதர் நேச்சர் ப்ரைசஸ் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் த நேச்சர் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன் அண்டர் த சன். உலகத்தோட எல்லா ஒரு இதுலேயுமே, சூரியனுக்கு அடியில் இருக்க எல்லா ஒரு உயிர்களுமே நேச்சர்ங்கிற ஒரு இதில் தான் இருக்குது. அந்த நேச்சர் எப்படி ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் அரவணைத்து போகுதோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்று அரவணைத்து போகணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். We will meet next class. Okay, bye.